குரு வணக்கம். குருவாழ்க. குருவே சரணம். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக. மகாலட்சுமி தாயார் நம் இல்லத்தில் நித்தியமும் வாசம் செய்ய என்ன செய்ய வேண்டும் வாங்க பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை வழக்கமான பூஜை ஏற்பாடுகள் செய்த பின் தனியாக ஒரு 5 முக குத்து விளக்கை பூஜை அறையில் வைத்து அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்கரிக்க வேண்டும். தீப பாதங்களில் சுற்றிலும் பூக்களை வைக்கவும். பூ அலங்காரத்தில் மல்லிகைப்பூ கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். ஏலக்காய் 54 அல்லது 108 எண்ணிக்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதே எண்ணிக்கையில் கிராம்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏலக்காயை ஊசியால் நூலில் கோர்த்து மாலையாக கட்டிக்கொள்ள வேண்டும். கிராம்பை பூ கட்டுவது போல தனித்தனியாக வைத்து கட்டிக்கொள்ள வேண்டும். இந்த ஏலக்காய் மற்றும் கிராம்பை விளக்கிற்கு சாற்றி விளக்கு முன் சர்க்கரை பொங்கல், உலர் திராட்சை, ஒரு மாதுளம்பழம், 5 நெல்லிக்கனிகள், வெற்றிலைப்பாக்கு, பழம் 501 ரூபாய் வைத்து இந்த 5 முகங்களிலும் தீபம் ஏற்றி மகாலட்சுமி ஸ்லோகம் சொல்ல வேண்டும் அல்லது மகாலட்சுமி தாயே போற்றி என 108 முறை சொல்லி வழிபடலாம். இதை வெள்ளிக்கிழமை காலை 6 to 7 மணிக்குள்ளும் மற்றும் இரவு 8 to 9 சுக்கிரஹோரையிலும் செய்ய வேண்டும். இதனால் குபேர யோகம் ஏற்படும். மகாலட்சுமி தாயார் நம் வீட்டில் நித்திய வாசம் செய்வார். இதை 21 வெள்ளிக்கிழமைகள் செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை செய்ய இயலாதவர்கள் பௌர்ணமி என்று செய்யலாம். ஏலக்காய் கிராம்பு மாலைகளை அப்படியே இருக்கட்டும். ரொம்பவும் தளர்ந்து மனமும் குறையும் போது புதிதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். சேலத்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ ஸ்ரீ பூங்கொடி. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.